post-colonial criticism பீட்டர் பாரியுடைய பிகினிங் தியரியில் எழுதப்பட்ட இம்பார்ட்டன்ட் சாப்டர் post-colonial criticism. இந்த சாப்டர் post-colonialize சப்போர்ட் பண்ணுற மாதிரி post-colonialismல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த post-colonial criticism is against completely colonial power, colonial ideology. இப்படி தான் இந்த சாப்டர் எழுதப்பட்டிருக்குது அண்ட் எக்ஸ்பிளைன் பை பீட்டர் பாரி இந்த புக் கால்ட் பிகினிங் தியரி. ஸோ நமக்கு தெரியும் போஸ்ட் கலோனியலிசம் அப்படின்னு தெரியும். இட் இஸ் ஆஃப்டர் கலோனியல் பவர், அதாவது ஒரு கண்ட்ரியை காலனைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலனைஸ்டு கண்ட்ரி அண்ட் காலனைஸ்டு பீப்புளால் உருவாக்கப்பட்ட இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ruling the country and working in the literature, writing literature by themselves. இந்த மாதிரி கான்செப்டில் எப்படியெல்லாம் அந்த காலனைஸ்டு கண்ட்ரி இருந்திருக்குது ஆஃப்டர் த கலோனியல் பவர் ஹாஸ் லெஃப்ட் த கண்ட்ரி. இப்படி தான் இந்த போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் எழுதப்பட்டிருக்குது. ஸோ வாட் ஆர் த ஆஸ்பெக்ட் அண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம இந்த சாப்டர் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எப்படி போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசைஸ் பண்ணுது, எதை அகெயின்ஸ்டானா கலோனியலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் கலோனியல் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டாக தனக்குன்னு ஒரு யூனிக் குவாலிட்டி வச்சுருக்குங்கிறதையும் இந்த சாப்டர் நம்ம ரீட் பண்ணுறோம். இந்த போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் இஸ் நாட் ஃபேமஸ் பிஃபோர் 1990. அதாவது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் கிடையாது. இது ஒரு ஃபேமஸான ஒரு தியரியாக படிக்கப்பட்டு வரல. இட் இஸ் எமர்ஜ்டு ஒன்லி ஃப்ரம் த 1990s தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் புக்ஸ் இருக்குது. அதாவது செல்டன் எழுதின ரீடர்ஸ் கைட் டு கண்டெம்பரரி லிட்டரரி தியரி 1985 ரிலீஸ் ஆனது. இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது கூட போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் பற்றின எந்த ஒரு விஷயமும் பேசப்படலை. அதே மாதிரி ஜெரமி ஹாத்தோன் எழுதின கன்சைஸ் க்ளோசரி ஆஃப் கண்டெம்பரரி லிட்டரரி தியரி 1992 எழுதப்பட்டது. அந்த புக்கில் கூட போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் பற்றி நம்ம பேசப்படலை. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 1990க்கு முன்னாடி இல்லை 1990s இந்த போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம்ங்கிற சாப்டரை படிக்கிறதுல இட் இஸ் நாட் அவைலபிள் அமாங் த ரீடர்ஸ் ஹூ ஆர் ரீடிங் தி கலோனியல் அண்ட் போஸ்ட் கலோனியல் சாப்டர்ஸ். It is famous only through the book called In Other Words, written by Gayatri Spivak in 1987, and The Empire Writes Back, Bill Ashcroft 1989, and Nation and Narration, Homi Bhabha in 1990, Culture and Imperialism, written by Edward Said and in 1993. இந்த 4 புத்தகமும் போஸ்ட் கலோனியலை பற்றி கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதப்பட்டதுனால அந்த சமயத்தில் இருந்து தான் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் ஹாஸ் பிகம் பாப்புலர் சாப்டராக படிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி ரேஸ் அண்ட் ரைட்டிங் அண்ட் டிஃப்ரென்ஸுங்கிற எஸ்ஏல கூட இந்த போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் பற்றி நம்ம பேசப்பட்டு வருது. அதை எழுதுனா ஹென்ரி லூயிஸ் கேட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோன் அமெரிக்கன் ஃபிகர்ஸ் இன் திஸ் ஃபீல்டு. ஸோ இப்படி தான் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு வந்தது. இப்போது இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டோம். போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் ரிஜெக்ட்ஸ் யூனிவர்சலிசம் இன் லிட்ரேச்சர். போஸ்ட் கலோனியலிசமோட யூஸ் என்ன, எதுக்கு நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சரில் யூனிவர்சலிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது ஒரு நாவலிஸ்ட் ஒரு கான்செப்டை உருவாக்கியிருப்பார்னா அதுதான் ஃபார் ஜென்ரேஷனாக யூனிவர்சல் ஒரு வியூஸ் மாதிரி எல்லா ரீடர்ஸும் அனைத்து மற்ற ரீடர்ஸு ரைட்டர்ஸ்லாம் எழுதுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் போஸ்ட் கலோனியல் எடுத்துக்கும்போது யூனிவர்சலிசமை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம பார்க்கலாம், எஃபெக்ட் ஆஃப் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் இஸ் டு அண்டர்மைன் த யூனிவர்சல் கிளைம்ஸ். யூனிவர்சல் கிளைமை அண்டர்மைன் பண்ணணும், யூனிவர்சல் கிளைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுங்கிறது தான் இந்த போஸ்ட் கலோனியலோட எய்மே. which was made once in literature by liberal humanist critics. அதாவது லிபரல் ஹியூமனிஸ்ட் என்ன பண்ணிக்காங்க, லிபரல் ஆர்ட்ஸ் அதாவது லிட்ரேச்சரில் இந்த யூனிவர்சல் தியரியை அப்ளை பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் ஒரு 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 ஸ்டைலில் எழுதுகிறாருன்னா அதே ஸ்டைலில் ஆல் த ஃபாலோயிங் ரைட்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. தட் இஸ் பிகம் யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ் பண்ணும்போது we don't right based on the universalism னு சொல்கிறாங்க. If we say that the great literature has a timeless and universal significance,
post-colonial criticism is against cultural, social, regional and national differences in experience. இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த போஸ்ட் கலோனியலிசம் கிரிட்டிசிசம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் கல்ச்சர், சோசியல், ரீஜனல் அண்டு நேஷ்னல். ஒரு தேச ரீதியாகவும் ஒரு மாநில ரீதியாகவும் ஒரு சிறிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கும் லாங்குவேஜ் இருக்கும், அவங்களுக்கும் கல்ச்சர் இருக்கும். கம்ப்ளீட்டாக அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி போஸ்ட் கலோனியலிசம் எழுதக்கூடாது, ஒரு சமூக ரீதியாகவும் எழுதக்கூடாதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக சொல்கிறாரு. ஒரு நாட்டோட கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி மற்ற நாடுகளுக்கு அந்த கலாச்சாரத்தை இம்பார்ட் பண்ணணும், மற்ற நாடுகளுக்கு அந்த கலாச்சாரத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு அந்த போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கிலாந்து பீப்புள் வந்து இந்தியாவை ஆளும்போது இங்கிலாந்துடைய கல்ச்சர், இங்கிலாந்து லாங்குவேஜ், இங்கிலாந்துடைய அந்த வே ஆஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து இந்தியாவை ஃபாலோ பண்ண வச்சாங்க. அது வந்து கலோனியல் பவர். ஆனால் போஸ்ட் கலோனியலில் வந்து இது கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்ட் தி கலோனியல் பவர். அதாவது நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்குது, இண்டிவிஜுவல் பாஸ்ட் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த நாட்டுக்குரிய பாஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், வெசெக்ஸ் செட்டிங் ஆஃப் ஹார்டி நாவல்ஸ். அதாவது ஹார்டி எழுதின வெசெக்ஸ், அந்த ஹார்டியோடைய ஆல் த நாவல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெசெக்ஸ் அந்த செட்டிங்கில் தான் எழுதியிருப்பார். அதே மாதிரி மற்ற ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணாங்க வெசெக்ஸ் செட்டிங்கில். ஆனால் ஹார்டி மைண்டில் வந்து அதை வந்து யூனிவர்சலிசம் ஆக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் வந்து ஒரு நாவலை இப்படி தான் எழுதியிருக்கிறார், பட் இட் இஸ் நாட் இன்டெண்டட் டு பி யூனிவர்சல் அப்படின்னு அவர் சொல்லலை. ஹார்டி depicts and examines fundamental universal aspects of the human condition. இந்த ஹார்டியோடைய ஆல் த நாவலை பார்த்தீங்கன்னா ஹியூமனோட கண்டிஷனை ரியல் கண்டிஷனை அதில் போர்ட்ரேட் பண்ணுறாரு. இந்த ஹியூமன் கண்டிஷன் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த கண்ட்ரி, அதாவது எந்த மக்களுக்கும் அதே கண்டிஷன் இருக்கும். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், இந்தியா, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த மக்களுடைய அந்த அவங்க சஃபர் ஆகிறது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதை தான் இந்த வெசெக்ஸ் நாவல் எழுதிக்காரு. அந்த மாதிரி தான் வந்து யூனிவர்சலிசம் இருக்கணும். ஆனால் ஒரு நாட்டினுடைய கல்ச்சர், ஒரு நாட்டு லாங்குவேஜ் வந்து இன்னொரு நாட்டில் புகுத்தக்கூடாது. அது வந்து யூனிவர்சலிசம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் வந்து ஒரு யூனிவர்சலிசம் ஆகுது. இங்கிலாந்துடைய லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ், பட் இன்னைக்கு எல்லா நாடுகளும் இங்கிலீஷை பேசப்பட்டு வருது. இட் இஸ் என்ன தெரிஞ்சுக்கன்னா, இது வந்து கலோனியல் பவரை வந்து காட்டுதுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். Thus, Hardy books are not regional or historical or masculine or white or working class novels. They are just novels and built into this attitude. So, Hardyயோட நாவல் வந்து ஒரு நாவல் தான், ஒரு சாதாரண நாவல் எழுதப்பட்டது. அது ஒரு மொழி ரீதியாகவோ, ஒரு மாநில ரீதியாகவோ, ஒரு நாட்டை பேஸ் பண்ணியோ, இல்லை ஒரு ரேசிசம் பேஸ் பண்ணியோ அப்படிப்பட்ட ஒரு இதை எழுதலை. அது நாவல்னு எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து ஹியூமனுடைய கண்டிஷனை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காரு. அந்த ஹியூமன் கண்டிஷன் கேன் பி ஃபவுண்ட் இன் எனி கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ திஸ் வே ஆஃப் ரைட்டிங் அண்ட் ரெப்ரசன்டிங் ரியாலிட்டி இஸ் த அன்கொஸ்டின் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டியை எழுது வந்து யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. So that the situation depicted can stand for all possible forms of human interaction. Because ஹார்டியினுடைய நாவலோட கேரக்டரோட சஃபரிங்ஸ் கேன் பி ரிஃப்ளெக்டட் இன் எனி ஹியூமன் பீப்புளோட லைஃப்பில். ஸோ அது இட் கேன் ஈஸிலி பி அக்செப்டட். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குன்னா, அதே கஷ்டம் வந்து இன்னொரு மனிதனோட வாழ்க்கை, இன்னொரு நாட்டில் வாழக்கூடிய இதோட லைஃப்பில் நடக்கும். இட் கேன் பி அக்செப்டட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பாசிபிள் ஆல்சோ. ஸோ திஸ் யூனிவர்சலிசம் இஸ் ரிஜெக்டட் பை போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம். அதனால் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அதோடைய லாங்குவேஜ், அதோடைய சொசைட்டி, கல்ச்சர் இன்னொரு கண்ட்ரியில் புகுத்துறது வந்து இது ஒரு யூனிவர்சலிசம். அது வந்து போஸ்ட் கலோனியலிசம் வந்து ரிஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. So whenever a universal significance is claimed for a work, white Eurocentric norms and practices are being promoted by a sleight of hand to this elevated status. So இப்படி ஒரு யூரோசென்ட்ரிக், அதாவது யூரோசென்ட்ரிக்னா யூரோப்பியனோட பவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒர்க்கு வந்து லிட்ரேச்சர் எழுதப்பட்டாலும் அதை கம்ப்ளீட்டாக நம்ம ரிஜெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒர்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கரஸ்பாண்டிங்லி ரெலிகேட்டட் டு சப்சிடியரி அண்ட் மார்ஜினைஸ்டு ரோல்ஸ். ஸோ யூரோசென்ட்ரிக் பேஸ்டு நாவலு லிட்ரேச்சர் நம்ம பேஸ் பண்ணி படிக்கும்போது யார் எந்தெந்த கண்ட்ரி அந்த யூரோசென்ட்ரிக் யூரோப்பியன் பவர் யூஸ் பண்ணக்கூடிய நாவலை படிக்கிறாங்களோ அந்த அவங்களுடைய நாடு வந்து மார்ஜினலைஸ் ஆகுது. இப்போ இந்தியன் பீப்புள் வந்து யூரோப்பியோட லைஃப் ஸ்டைலு, யூரோப்பியோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணும்போது வி ஆர் பிகம் மார்ஜினலைஸ்டு. ஸோ நம்ம கண்ட்ரி யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு ஓன் இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்குது, இண்டிவிஜுவல் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அது நம்ம மதிக்க மாட்டோம், நம்மளே நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ இட் வில் பிகம் மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
ஸோ போஸ்ட் கலோனியல் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டு ரிக்ளைம் ஒன்ஸ் ஓன் பாஸ்ட். ஸோ போஸ்ட் கலோனியல் பெர்ஸ்பெக்டிவ் அவரோட பார்வை என்ன பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு கடந்த காலம் ஒரு வரலாறு இருக்குது, அதை வந்து வெளியே எடுக்கணுங்கிறது தான். தி ஆன்செஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் இஸ் ட்ரேஸ் டு ஃப்ரான்ஸ் ஃபெனான்ஸ் த ரிச்டு ஆஃப் த எர்த் 1961 ரிலீஸ் ஆனது. இது நம்ம படிக்கும்போது ஃப்ரான்ஸ் ஃபெனான் வந்து எப்படியெல்லாம் வந்து போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் வந்து போர்ட்ரே பண்ணிப்பாருன்னு தெரியுது. வாய்ஸிங் ஃபார் கல்ச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஆஃப்ரிக்கன் எம்பையர். ஆஃப்ரிக்கன் எம்பையர் எப்படிலாம் லாஸ் ஆனது அதனுடைய இதை, அதுக்கப்புறம் கல்ச்சரை வந்து எப்படி வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறத அதில் எழுதியிருக்கிறாரு. Fanon argued that the first step for colonized people in finding a voice and identity is to reclaim their own past. ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு காலனைஸ்டு பீப்புளாக இருக்கோம், ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்திருப்போம், எப்படி நம்ம கடந்த காலத்தை நம்ம நினச்சி பார்க்கணும், அதை எப்படி நம்ம வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படின்னா நம்மளுடைய இப்போது வந்து இந்தியா 200 வருஷமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ட்ரூ இந்தியான்னு சொல்கிறாங்க. ஃபார் செஞ்சுரிஸ் தி யூரோப்பியன் காலனைசிங் பவர் வில் ஹாவ் டிவேல்யூட் த நேஷன்ஸ் பாஸ்ட். ஸோ இந்தியாவை எப்படி யூரோப்பியன் வந்து காலனைஸ் பண்ணி நமக்குன்னு இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து அழிச்சாங்களோ அதை வந்து இனிமேல் நடக்கக்கூடாது இன் போஸ்ட் கலோனியலில். and seeing its pre-colonial era as a pre-civilized limbo or even as a historical void. ஒரு பெரிய ஒரு வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்குது டூரிங் த காலனைசிங் பவர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து காலனைசிங் பவர் இருக்கும்போது we have forgotten, we are completely away from our history அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஆனால் அந்த வரலாறு மறந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக காலனைஸ்டு பவரில் அடிமையாக இருந்துட்டு சொல்கிறாங்க. சில்ட்ரன் both black and white are taught to see history, culture and progress as beginning with the arrival of the Europeans. ஸோ நம்ம யூரோப்பியன் என்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வராங்க, அப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம நாட்டு கல்ச்சரை பற்றி, நம்ம நாட்டு மொழி, நம்மளோட வரலாறை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு அவங்களுடைய ஓன் பாஸ்ட்டை தெரியும் போது இந்த காலனைஸ்டு பவர் அவங்களை விட்டு விலகுன்னு சொல்கிறாங்க. இஃப் தி ஃபைண்ட் post-colonial perspective is to reclaim one's own past, then the second is to begin to destroy the colonialist ideology by which that past had been devalued. ஸோ என்னைக்கு நம்மளுடைய நாட்டோட வரலாறு தெரியுதோ அன்னைக்கு தான் நம்ம அந்த காலனைஸ்டு பவரை வந்து அழித்து அதிலிருந்து நம்ம வெளியே வருவோம். ஸோ கம்ப்ளீட்டாக வாட் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் நமக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, we have to read to our own past so that we can destroy காலனைஸ்டு பவர், அதாவது காலனைசிங் பவரை நம்ம நாட்டிலேருந்து வெளியே துரத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதர் இஸ் ஈஸ்ட் அண்ட் இன்ஃபீரியர் டு வெஸ்ட். அதர்னாலே நம்ம தான் ஈஸ்ட், அதாவது நம்ம கிழக்கில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாடு தான் அதர். இன்ஃபீரியர் டு வெஸ்ட். ஸோ ஒரு காலத்தில் வந்து நம்ம அதர், அதாவது ஈஸ்ட்டில் இருக்கிற மக்கள் வந்து வெஸ்ட்டுக்கு வந்து அடிமையாக இருந்தாங்க. எ மேஜர் புக் கால்டு எட்வர்ட் செட்டோடைய ஓரியன்டலிசம் படிக்கிறோம். அந்த ஓரியன்டலிசமில் எப்படி வந்து நம்ம ஈஸ்ட் இருந்துச்சு, அது எப்படி வெஸ்ட்டுக்கு வந்து அடிமையாக இருந்துச்சுங்கிற அதோட ஆஸ்பெக்டை சொல்லியிருக்கிறாரு. இட் எக்ஸ்போசஸ் த யூரோசென்ட்ரிக் யூனிவர்சலிசம் ஆஸ் போத் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் வாட் இஸ் யூரோப்பியன் அண்ட் த இன்ஃபீரியாரிட்டி ஆஃப் வாட் இஸ் நாட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபீரியர் இருந்திருக்கோம், எந்த அளவுக்கு வந்து யூரோசென்ட்ரிக் நம்மளை ரூல் பண்ணியிருக்குங்கிறத அந்த புக்கில் எழுதி said identifies the European cultural tradition of Orientalism. The Orientalism European cultural tradition பற்றியும் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. It is identifying the East as other and inferior to the West. The Orient features in the Western mind as sort of surrogate and even underground self. இந்த ஓரியன்ட் ஃபீச்சர்னால எப்படி இருப்பாங்க, ஒரு கிழக்கில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் மைண்டாக இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இந்தியன் மைண்டு, அந்த ஏசியன் மைண்டு வந்து வெஸ்டர்ன் மைண்ட் ஆயிடுச்சு. ஒரு சார்ட் ஆஃப் சரகேட், அதாவது நம்ம வந்து நம்ம நாட்டில் பிறந்திருந்தாலும் ஆனால் நம்மளை வளர்த்தது, நம்ம சோறு போட்டு வளர்த்தது வந்து வேற்று நாட்டுக்காரன், இங்கிலாந்து மக்கள் தான் நம்மளை வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு தெரியுது. பட் தாய் வந்து இந்திய நாடாக இருந்தாலும் அதை வளர்த்தது வந்து இங்கிலாந்து பீப்புளுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து மாரலி ராங்குன்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா லிட்ரேச்சர் இந்த மாடர்ன் வேர்ல்டு எடிட்டட் பை டெனிஸ் வால்டர்ங்கிற புக்கில் எழுதியிருக்குது. The East becomes the projection of those aspects of themselves which Westerners do not choose to acknowledge. Cruelty, sensuality, decadence, laziness. ஸோ எப்படி ஈஸ்ட்டை வந்து வெஸ்டர்ன் பார்க்குறாங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமாகவோ, ஒரு மூட நம்பிக்கையாகவும், வயலண்ட் பீப்புளாகவும், இப்படி தான் ஈஸ்ட் பீப்புளும் பார்க்குறாங்க. The East is seen as a fascinating realm of the exotic, the mystical and seductive.
ஈஸ்ட் இஸ் லைக் அ ஹோமோஜீனியஸ், அதாவது ஈஸ்ட் எப்பவும் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒற்றுமையாக ஒரு கூட்டத்தோட்டமாக காணப்படுவாங்க, எல்லாருக்கும் ஒரே மைண்டு தான் காணப்படும். த பீப்புள் ஆர் அனானிமஸ் மாசஸ் தேன் இண்டிவிஜுவல், தனித்தனியாக இருக்க மாட்டாங்க. ஏசியா கண்ட்ரியில் கூட்டமாக தான் இருப்பாங்க, ஒரு எந்த செயல் செஞ்சாலும் கூட்டமாக தான் செயல்படுவாங்க. தேர் ஆக்ஷன்ஸ் டிட்டர்மின் பை இன்ஸ்டிக்டிவ் இமோஷன்ஸ், லஸ்ட், டெரர், ஃபியூரி. எப்போதுமே ஏசியன் மக்கள்கிட்ட அதிகமாக காணப்படுகிறது லஸ்ட்டு, டெரரு அண்டு ஃபியூரி. தேன் பை கான்சியஸ் சாய்ஸஸ் ஆர் டெசிஷன். நமக்குன்னு வந்து ஏசியன் பீப்புளுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு சாய்ஸ் கிடையாது, எல்லோரும் ஒரு டெசிஷனை மொத்தமாக எடுப்பாங்க, மொத்தமாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தேர் இமோஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிட்டர்மின் பை ரேசியல் கன்சிடரேஷன்ஸ். ஒரு இன ரீதியாக தான் நம்ம வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறோம், ஒரு ஜாதி ரீதியாகவோ, ஒரு ட்ரைபல், அப்புறம் ஒரு எஜுகேட்டிவாக, அன்எஜுகேட்டிவாக, ரிச்சு, புவராக, இப்படி தான் நம்ம வந்து வாய்ஸை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கிறோம். தென் பிகாஸ் தே ஆர் லைக் அ சிஸ்டர் ஆர் அங்கிள். ஏன் நம்ம கூட்டமாகவும் நம்ம வந்து ஒரு குரூப்பாக நம்ம செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, வி ஆர் லைக் ஒரு சிஸ்டர் ஆர் பிரதர் ஆர் அங்கிள் தான். ஒரு ஊரில் இருப்பாங்க, அதில் 10-20 பேர் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்களோட சொந்தக்காரங்க பக்கத்து இன்னொரு ஊரில் இருப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஹோமோஜூனியஸாக வந்து என்ன பண்ணுன்னா இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க. அதோட ஆஸ்பெக்ட் தான் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் வந்து. அசெட் சேஸ் அபவுட் த கலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் 1907 உள்ள ஒரு கலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து டமாஸ்கஸ். அவர் என்னன்னா, அரபு ஹாஸ் அன் ஆரோ ஆஃப் அபார்ட்னஸ், டெஃபினிட்னஸ் அண்ட் கலெக்டிவ் செல்ஃப் கன்சிஸ்டன்ஸ் சச்சஸ் டு வைப் அவுட் எனி ட்ரேசஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அரப்ஸ் வித் நரேட்டபிள் லைஃப் ஹிஸ்ட்ரிஸ். அரப் மக்கள் வந்து இண்டிவிஜுவலாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு வந்து கலெக்டிவ் கிடையாது, அவங்க இந்தியன் மக்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டை சொல்லி தான் வந்து இந்த சாப்டர் வந்து பிகினிங் தியரியில் பீட்டர் பேக் எழுதி முடிச்சிருக்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.